ओम शांति 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 ओम शांति 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 ஆதுகாவிகார வித்வத் சதஸ் இன்னைக்கு முடிகிறது. இந்த வருஷத்து சதஸ் அடியனுக்கு 4 நாள் அன்வைக்கிற பாக்கியம் கிட்டித்து. இதில் அடியனுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டதுங்கிறது விஞ்ஞாபிட்டேன். 4 நாள் பார்த்ததில் இத்தனை வித்வான்கள் அதிகரணங்கள் விஞ்ஞாபித்ததில் ஒரு அதிகரணம் கூட ஆவர்த்தமானதா அடியனுக்கு நாளில் தெரியல. இல்லாத நாள் முதல் நாள் கிருஷ்ண பிரசக்தி இந்த சதஸ்ல அன்வயிச்சதுனால முதல்ல ஞானாபிவிருத்தி ஏற்பட்டது. ஸ்ரோதாக்களுக்கெல்லாம் அடியனுக்கு உட்பட எவ்வளவோ விஷயங்கள் அபூர்வமாக நிறைய பேர் பண்ணிகள் சாதிக்கிறார். அதனால் உபயோகமாக இருக்குன்னு ஒன்றும். ரெண்டாவது சந்தோஷம். சந்தோஷம் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல மாத்திரம் இல்லை, அதை எவ்வளவு சில பேர்லாம் சில வித்வான்கள்லாம் கங்கா பிரவாகம் மாதிரி கிடு நல்லா சொல்கிறாங்க. அது கேட்கறதுக்கே ஆனந்தமாக இருக்குது. அந்த ஆனந்தமும் கிடைச்சது. கொஞ்சம் யோசித்து வித்வான்கள் சொல்ல செய்யும் நன்மை ஏற்படுது. அது என்னன்னு கேட்டால் அப்போ தான் பண்டிதாலாம் நிறைய விஷயங்கள் பிடித்து வரும். புது விஷயங்கள்லாம் அவள் சொல்கிறாள். அதனாலேயும் நிறைய உபயோகம் ஏற்படுறது. இந்த மாதிரி இந்த சதஸை அடியேன் ரொம்பவும் ரசித்தேன், அனுபவித்தேன். அதனால் உபயோகமும் பெற்றேன். இந்த மாதிரி சதஸ் மறுபடியும் அடியேன் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிலாஷ். அதை பெருமாள் நிறைவேற்றணும். तस्मै रामानुजारीयाय नमः परमयोगिने यस्य विष्णुसूत्राणाम् अन्तर्ज्वलमशेषमपि श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधारति मम स्वभावः स्वभावनिष्ठ. இப்போ நான் 5 நாளாக இந்த பாதுகாவிகார பிரசவம் நடந்து கொண்டிருக்கு. அதில் என்ன விஷயம்னா, சாமான்யமான எல்லா இடத்துலையும் நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீபா சந்தோஷாதி சப்த அத்தியாத்ம வித்யான்னு அத்தியாத்ம வித்யாவை தான் நம்ம எல்லா ஆச்சாரியர்களையும் பண்ணுறோம். இது சம்பிரதாயங்களாக நடந்துருக்கு.
முக்கியமாக 2-3 விஷயம் சொன்ன அப்படின்னு அபிப்பிராயம். ஆதேவாதே தத்துவபோதான்னு அவள் அத்தியனம் பண்ணிருக்கலாம். இருந்தால் கூட ஸ்பர்தையா வர்த்ததே வித்யான்ட்டு இந்த மாதிரி சபையில் தான் அவள் பெரியவாள்லாம் வாக்கியாசம்னா சரியான விஷயங்கள்லாம் பரஸ்பரம் நமக்கு தெரிஞ்சிக்க முடியும்பதுக்காக சதஸ்து பண்ணுறான். இது தெரிய முடியும். அதில் முக்கியமாக இந்த திருக்குழந்தாண்ட சுவாமி இருக்கிற அந்த சுவாமி இந்த சம்பிரதாயத்தை பண்ண ஒரு உபகாரம் நம்ம சொல்ல முடியாது. ஆச்சாரகோலம் ஏன்னா வேதம் சாஸ்திரம் சுவாத்தியாயோத்தியத்தை சாங்க வேதாத்தியம் சாத்திரிக்க பாஷ்யகாரம். அதனால் சாஸ்திரமோ வேதமோ இதெல்லாம் இருந்தால் நமக்கு இது நம்ம சம்பிரதாயத்துக்கு உத்தாரணம் கூட சுவாமி திருவிழணும். அதுக்காக பலவிதமாக அந்தாண்டி வியவஸ்தை பண்ணியாச்சு. வேதத்துக்காக பெங்களூரில் அந்த நாளில் அடியெல்லாம் சின்னவன் இது 30 வருஷம் தான் 40 வருஷம் ஆகிடுச்சு. ஆவலஹள்ளின்ற இடத்துல வேதசஸ்திரி சுவாமி திபதஸ்தானம் உருப்படியா பண்ணி அந்த மாதிரி முதல்ல வேத கிரமாந்தம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அதுக்குன்னா வருஷத்துக்கு டிவிஸாக 200 ரூபா கொடுப்பான். அதில் அதுவே அந்த நாளில் ரொம்ப ஷம். அதுக்கு எல்லாரும் வந்து அந்த மாதிரி வேதாச்சனம் பண்ணி கிரமாந்தம் வேதம் முச்சம்ன்றதுக்காக வேதம் முச்சம் முடியும் வேதாந்தம் அதுக்காக அடுத்தபடியாக சாஸ்திரத்தில் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் நியாய சித்தாந்தம் இந்த சில கிரந்தங்கள்லாம் அதில் இதெல்லாம் ரொம்ப கடினமான பரீட்சை வச்சு மகாவித்வான் அன்னையா பண்ணி அந்த மாதிரி இதுக்கானா என்எஸ்ஆர் சுவாமி வரதாஜி சுவாமி வரலாம் பரீட்சை அதனால இதுக்கானா இந்த சாஸ்திரத்தை சம்ரட்சணம் சுவாமியுடைய உத்தேசம் ஒரு புரோத்சாகனம் அப்படிலாம் ரொம்ப சிரமப்பட்டு அடைய அனுபவம் அடைய வித்யானம் பண்ணிக்கிறேன். இங்கே 30 வருஷம் நாம் வாராணசி இருக்கிச்சே காசியில் இருக்கிச்சே நான் தமிழ்நாடு வந்தோம். இங்கே பாதுகாப்பு இருந்து அப்போ ஆண்டவன் திருமணாண்டு வெளியாச்சு. அங்கே 2 நாளாக இருந்தோம். விசேஷமான விஷயம்னா இந்த அவசரப்படவான இந்த சுவாமிலாம் யாரும் உத்தம சுவாமி ஸ்ரீ மகா பிடி சுவாமி இல்லையோ நாராயண சுவாமி வேதாந்தம் சுவாமிலாம் கிடையாது. நீங்கள் அவாயிருக்கே சொல்லணும் அப்படின்னு நியமிச்சாச்சு. அப்போ அடியேனும் தமிழ்நாடும் அக்ஷபத்திரபக்ஷால கோடிக்கிரமபத்தமாக சத்தியம் ஞானவந்தம் பிரம்மான சுகப்பிரகாசியில் பெரிய வெளியே சாத்திருக்கேன். அது அதாவது ஒரு ரீதி அதிகன பிரஸ்தானம் கோடிக்கிரமாசன விஷயம் வேறு எல்லாமே அத்வைதம் கண்டனம் மட்டும் ரொம்ப அழகாக அங்கே சொல்லிருக்கேன். சுகப்பிரகாசம் நேரத்தில் எப்படி ஜாகரண விரோதம் வந்து எப்படி நீங்கள் சொல்லலாம் ஐக்கியத்தை சொல்லலாம் அசத்தியாத்தியாவர்த்தி ஜடாத்தியாவர்த்தி அர்த்தம் சொல்லிதான் சரியில்லைன்றதாக ஜாகரண சாஸ்திர விரோதம் எல்லாம் அந்த பரிஷ்காரம் சும்மா சுகப்பிரகாசமாக சாத்திருக்கேன். அந்த ரீதியில் அது 2 பேரும் அங்கே வெளியணும். உத்தம சுவாமி எழுதியாச்சு, வில்லியோட சுவாமி எழுதியாச்சு, அப்புறம் டிடி சுவாமி எழுதியாச்சு. அப்போ கடைசியாக சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு தான் உங்களுக்கு எழுதி சொன்னேன் அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சுவாமி என்ன இங்கே இவெல்லாம் எழுதியிருந்தான் வில்லியோட சுவாமி இருந்தால் இவாளுக்கு விசேஷம் நன்னா பண்ணலாம். உத்தம சுவாமி சாச்சாச்சு. உத்தம சுவாமி சோபையாக ரொம்ப நல்லா சொன்னான். விற்பம் நாளாக இருக்கேன் நன்னா பண்ணா சொல்லலாம். அதனால் என்ன உத்தேசம்னா அந்த சுவாமிக்கு இந்த சாஸ்திரம் வேதத்தை நாம் பண்ண வேண்டியது நம்ம முனித்திய சம்பிரதாயத்தை இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப அவசியம்ன்றதாக சுவாமி திருவிழலாம். ஏன்னா புரோத்சாகம் பண்ணோம். அப்போ தான் சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ண வருவா. அதாவது சபையில் வச்சு சொன்னால் தான் அவளுக்கு ஸ்பர்த்தையா. அதாவது அந்த நாள் அத்தியனம் பண்ணாலும் சாஸ்திரம் வாசித்தாலும் என்ன பண்ணுவான்னா ஒரு கிராமத்துலையும் அங்கேயோ இங்கே இருந்தாலும் இங்கே என்ன வாசியை முதல்ல கேட்பான். இந்த அத்தியனம் பண்ணுறாங்கன்னாக்கா பஞ்சாயத்து கூட அப்போ பஞ்சாயத்து கேட்பான். இதா அதே இப்போ என்ன கேட்டால் தப்பாக நினச்சிக்கிறேன். அப்போ கிடையாது. எதுக்காகன்னா அப்போ தான் அவள் நியூனாத்தேக்கு சொல்லுவாள் இப்போ இந்த மாதிரி சொல்லணும் இந்த மாதிரி சொன்னாலும் அவளுக்கு மேலே இன்னும் ஏதாவது நியூனத்துன்னா அந்த அவள் சஞ்சீகனம் கொண்டு வருவாள். அவள் தயார் பண்ணிட்டு வருவாள். அப்போ இன்னும் இதுவா ரோமிச்சோம் அதே ஆச்சு. அடுத்தபடியாக ஸ்ரீமுஷ்ணாண்டு இருக்கா அதுக்கு மேலே இன்னும் உற்சாகப்படும். புரோத்திரம் பலியத்தை சொல்லுவாள் அந்த சுவாமி நினைக்கா அதுக்கு மேலே ஏன்னா எல்லா சுவாமி மாத்திரம் எல்லாருக்கும் விருதும் யார் பரீட்சமான வசதி பாண்டியா அவளுக்கு அந்த மாதிரி விருதும் அந்த மாதிரி நிறைய பேர் விருதம் கொடுத்து இந்த மாதிரி புரோத்சாகம் அடையணுட்டு பூஜைக்கு எழுத்த சுவாமி அவங்களுக்கு பூஜை கிடையாச்சு. இப்போ தத்துவதா சுவாமிகிட்ட அப்போ உடனே பார்த்துட்டு மந்தாந்து அனுகிரகிக்காச்சப்போ அதோட போட்டான் பாதுகாப்பு போட்டான் மாதிரி அந்த அதுக்கு மேலே துரோகம் அதுக்கு மேலே உற்சாகப்படுத்தியா. இப்போ பிரகதி இந்த சுவாமி அதுக்கு மேலே இந்த வேதாந்த விஷயத்தமாக சர்ச்சை நாம் ஏதாவது இப்போ தான் அதான் சுவாமி சிவஸ்தான ஏற்பாடு பண்ணியாச்சு. இந்த சாமானிய சாஸ்திரம் இது பண்ணணும்னு விவசாயம் அதே மாதிரி சாமானிய சாஸ்திரம் இது பண்ண முடியாது. ஏன்னா அங்கம் அது அந்த மாதிரி. அதனால் நாம் எதுக்காக இந்த சபை பண்ணணும்னு கேட்டாக்கா ஞானார்த்தம் ஆமாம் வேதாந்த சாஸ்திரம் காலக்ஷேபம் பண்ணா அதுல ஆர்த்தி வியாப்தி இருக்காது. ஆமாம் அதே அதனால் இந்த மாதிரியா பண்ணணும். இது பெரிய இந்த சுவாமியுடைய இந்த பேசுறது பயணம் பண்ணுறது நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். இது ஞானம் உண்டாகிறதுக்கான சம்பந்தம்
ஜாதி வெங்கட் பண்ணாரு. அந்த இடத்துல அப்படியே சொல்லி அப்படி போயிடும். தான் சொன்னாங்க. யா. பட்டபாஸ்கர பாஷை முதல்ல சொல்றது இதிகாச பிராகிருத்யா பதவாக்கிய பிரமாணவித் அர்த்தோபகாரி வேதீச்ச வேதார்த்தம் ஞாத்துமர்ஹதி அப்படின்னு எடுத்துருக்கான் பட்டகார பாஸ்கரவன். இது மனு ஸ்லோகம். அதனால சாமானிய சாஸ்திரம் வினா எதையும் தெரிஞ்சிக்க முடியாது. இந்த வரட்டது பலவா மண்டூக பிரதின்னு வரட்டது ஒரு மாதிரி கத்திட்டு இருந்தால் பிரயோஜனப்படாது. அதுக்கு சாஸ்திரம் அவசியம் அப்படின்னு சொல்லுவோம். சமாஜாசம் ஜாதகம் விஷயத்தை வேதாந்த விஷயம் அதுதான் ஆப்தி வியாப்தி சொல்றாங்க ரெண்டும். பல்லவ சங்கீதி பிரதீப்தைஹி அதிகோல்லாசிபிரம்ப பத்மராகைன்னு ஒரு பாதுகாதஸ்வர ஸ்லோகம். அனலே சயனம் கொச்சின் முராரேகே அபிசம்பாதே சீவ பாதுகேத்வம்னு ஸ்லோகம். பல அர்த்தங்கள் உண்டு இருக்கு. அதில் ஆழ்வாருக்கும் ஆச்சாரியாளுக்கும் சொல்லச்சேன், எம்பெருமானுடைய பதபல்லவ சிங்கிகளாகவே ஆழ்வார் ஆச்சாரியாள்லாம் எழுதியிருக்கா. எழுந்தா பிரகதமாக இருக்கிறவாளும் அந்த மாதிரி சம்பிரதாயத்திலையும் பெருமாளுடைய திருவடியிலையும் ரொம்ப பக்தியோடு இருக்கா. திருக்குழந்தாண்டவனும் அந்த மாதிரி எழுந்தாச்சு. அந்த எம்பெருமானுடைய திருவடி ஸ்மரணமே இருக்கத்தால அவளுடைய பத்மம்னு அவளுக்கு இருக்கக்கூடிய ஹிருதய கமலம், அந்த பத்மத்தில் ராகங்கிறது பிரீத்தி, பகவத் விஷயத்தில் பக்தி. அந்த பக்தி பெருமாள் திருவடியே நினைக்க நினைக்க அதிக உல்லாசியான பத்மராகமாக இருக்குது அப்படின்னு பாதுகைக்கு பத்மராகத்தை பற்றி சொல்ற. ஆழ்வாராச்சாரியார் விஷயத்தில் சொன்னால் பெருமாள் திருவடியை தியானம் பண்ணிட்டு இருக்கிறதால அதிகமான உல்லாசத்தோடு கூடிய இவாளுடைய ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பக்தி பெரிவாள் இருக்கிறாளே அவ அனலே சயனம் கொஞ்சம் முராதேகேன்னு அது ஸ்ரீபாஞ்சலாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வியாக்கியானங்களில் காண்பிச்சிருக்கா. அக்னியிலேயே சயனிச்சிருக்கான் பெருமாள்னு ஒரு வாக்கியம் எடுத்திருக்கா. இந்த பாதுகாதம் சீனாஷ்ட அந்த பாதுகாசில் வியாக்கியானத்தில் எடுத்துருக்கார். அனலே சயனம் கொச்சின் முராரேகே யதார்த்தி கரோஷி அபிசம்பாதே சீவ பாதுகேங்கச்சு ஆழ்வார் ஆச்சாரியாளுக்கு அப்படி அன்பைக்க சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ரீதியில் திருக்கதம் ஆண்டவன் இந்த சதஸ்த நடத்தச்செல்லாம் இந்த பகவான் குணத்தில் ஈடுபட்டாயிருக்கு. இங்கே வரக்கூடிய பாகவதால் எல்லாரும் கூட தாங்கள் அங்கங்கே காலக்ஷேபம் சொல்கிறவா, ஆச்சாரிய புருஷாலாக இருக்கிறவா, அந்த மாதிரி இருக்கிறவா எல்லாரும் பாகவதாளுக்கும் அந்த ஸ்லோகத்தை அன்வைக்கலாம். அவளுடைய ஹிருதயத்தில் எம்பெருமானுடைய பக்தி விசேஷத்தாலே அந்த அனுபவ விசேஷங்கள், இந்த அதிகரணங்களை கேட்கச்சே விஷயங்கள்லாம் ஸ்ரீபாஷ்ய ரீதியாக குணப்பிரகாசம் தானே. அந்த குணங்கள விஷயமான வார்த்தைகள் சொல்லச்சே அந்த பக்தி பரிமளிக்கிறது. ஆகவ பிராமணியத்தில் சாத்வத பாகவதான்னு சொல்கிறார். இந்த பரமை காந்திகள் அந்த மாதிரி பாகவதன் சொல்கிறான், நம்மளும் பகவதன் சொல்கிறான். சாத்வத பாகவா அந்த மாதிரி பாகவதன். அதே மாதிரி திருப்பாவை வியாக்கியானங்கள்லாம் அனுபவிக்கச்சே பகவத் விஷயத்தை அந்த வாசனா பூரித்தங்கத்துக்கு அனுபவத்துக்கு சொல்கிறது. ஆச்சாரியாளுக்கு சொல்லச்சேன் பகவத் விஷய வாசனை கமழக்கூடிய வார்த்தைகள் இருக்கும்னு அனுபவிக்கிற பிரகாரங்கள் உண்டு. அந்த ரீதியில் இங்கே ஏழின வித்வான்களுடைய வாக்கியங்கள்லாம் நமக்கு பகவத் விஷயம் பிரதிபாதிதமாகிறது. அது சபையோட லட்சியமாக எல்லாருடைய பக்தினாக்க பஜனாதிகள் மட்டும் இல்லை, இந்த பகவத்குண அனுபவமும் பக்தி பரிவாகம்தான். இதுவும் அந்த மாதிரி வார்த்தைகள் கம்பீரமான வார்த்தைகள். அவைகள் லலிதமாகவும் சரசமாகவும் இருக்கும், இவைகளும் சரசமாகவும் கம்பீரமாகவும் இருக்கக்கூடிய வாக்கியங்கள். அந்த அனுபவங்கள் கிடைக்கிறது ஆச்சாரியார் அனுகிரகத்தால் அங்கத்தை விண்ணப்பம் பண்ணி இந்த பாதுகாவியார வித்தசபை திருக்குழந்தாண்டவன் அதுக்கு தான் ஆசைப்பட்டாச்சு. ஸ்ரீபாஷ்ய சதஸ் நடத்தி இவை இந்த மாதிரி பகவத்குண சிந்தனம் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணியாகும். அதை இந்த ஆண்டவனும் நடத்தியாது. மேலே மேலே வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு ஆச்சாரியாளுக்கு மங்களாசாசனம்,
இந்த திருவடி வாழ்த்து மங்களாசாசனம் சபைக்கும் மங்களாசாசனம் பண்ணிக்கிறேன் அடியே. गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्रास्यो दम्पती जगतांपति. பிரகிருதம் திருக்குழந்தை ஆண்டவன் சுவாமிகள்கிட்டயே அடியவங்க 2 பேரும் வாசிக்க முடியாமல் ஒரு பாக்கியம் ஏற்பட்டது. நியாய பாஷ்யமும் வைசேஷிக சூத்திரங்களும் சுவாமிகிட்ட தான் அடியவங்கள் வாசிச்சது. அதனால் அடியவங்களுக்கு அது ஒரு கர்த்தவியம். அந்த சுவாமியை நியமித்த இந்த சபையில் அன்வைக்கிறதுன்னு ஒரு விஷயம். அடியனுக்கு காசிக்கு உத்தியோகத்துக்கு போன உடனேவே சுவாமியுடைய ஒரு நியமனம் இல்லைன்றது வர அன்னைக்கு தூரத்தில் இருந்தாலும் இந்த சபை விடாமல் வர வேண்டியது அப்படின்னு அதன்படி யாபத் சக்தி அடியன் ஏதோ ஒரு வேளை தான் வருவேன். இந்த சுவாமியினுடைய நியமனத்தினால இந்த சுவாமியுடைய விசேஷம் என்னென்னா பாகவத அபச்சாரம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக பத்திரிக்கை எல்லாருக்கும் பத்திரிக்கை மூலமாக தெரிவித்தா கூட எல்லோருக்கும் ஃபோன் பண்ணி தெரிவிக்கும்படியாக இந்த காரியத்தை திருவாடி கண்ணமாச்சார் வழியாக எல்லோருக்கும் அந்த சந்தேசத்தை தெரிவித்து திருக்குழந்தை ஆண்டவன் நடத்தி வைக்கிற சமயத்தில் இந்த சபையினுடைய சம்பாவனை எல்லா வித்வான்களும் சொல்லணும்னு சொல்லுவா. அவரே சொல்லிட்டா எல்லாரும் சம்பாவனை அன்னைக்கும் அந்த சமயத்தில் நடக்கிற சதஸு காட்டிலும் என்னென்ன சதஸ் நடந்ததோ விசிஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி விஷய சர்ச்சையும் விசிஷ்டமாக இருக்கும். சபை முடிஞ்சப்புறம் கூட திருக்குழந்தை ஆண்டவன் காலத்தில் பிரசித்த வித்வான்களை தன்னுடைய அந்த ரூமில் கூப்பிட்டு சந்தியாவந்தனம் பண்ண அப்புறம் என்ன சார் சுவாமி இந்த மாதிரி விசிஷ்ட வித்வான்கள் அங்கே உட்காந்து சர்ச்சை பண்ணியாகும். அன்னைக்கு விட்ட விஷயங்களை சர்ச்சை பண்ணி அதெல்லாம் அங்கே பார்த்துருக்கோம். சுவாமியும் அந்த வைகரியை அப்படியே அனுசரித்து இங்கேயே கிரந்தத்தை பராமரிசம் பண்ணி எதுவும் விட்டுடக்கூடாதுன்னு அதில் ஒரு அபச்சாரம் யாருக்கும் ஏற்படக்கூடாதுன்னு அந்த ஒரு திருஷ்டியில் அந்த கிரந்தானுசந்தானம் பண்ணி சுவாமியும் இந்த சபையை மேலும் மேலும் அது ஸ்ரேயஸ்கரமாக வரணும், நமக்கும் அதனால் ஒரு ஸ்ரேயஸ் ஏற்படணுன்ற ஒரு ரீதியில் இந்த சபையை சுவாமி நடத்திட்டு வர. இதில் அந்த சுவாமி சாட்சியா மாதிரி மேலும் மேலும் இந்த சதஸில் நமக்கு அன்வயம் ஏற்படணுன்றது தான் சுவாமியினுடைய திருவடி வாரத்தில் நாம் வந்து பிரார்த்திக்கிறோம். பிரார்த்திக்கிட்டு அடைய नमस्ते नमः अध्यक्षेभ्यः आचार्यवर्येभ्यः परिचितगहना न प्रश्नुवीतप्रसादम् इन्नु स्वामी देशिकन साधिचा मादिरी திருப்பி பரிச்சயம் பண்ணச்சதான் ஸ்ரீபாஷ்யம் எத்தனை ககனம் அப்படின்னு தெரிய வரும். அந்த ரீதியில் இந்த மாதிரியான சதஸில் அன்வயிக்கும் போது நமக்கு தெரிஞ்ச அர்த்தங்கள் ரொம்ப குறைவு, தெரியாத அர்த்தங்கள் தான் நிறையா இருக்குது அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரியுது. சுவாமி சாதித்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். மேலும் மேலும் பரிச்சயம் வந்துச்சா இன்னும் நிறையா விஷயம் தெரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. மகான்களுடைய சந்நிதியில் விசேஷமாக இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக எத்தனை தடவை தன்யவாதம் சொன்னாலும் பிரணாமம் சமைச்சாலும் போகிற. ஏன்னு கேட்டான்னா இருந்து சீபாஷ்ய பரிச்சயங்கள்லாம் பிதாமகன்லாம் விடாமல் நித்தியம் சீபாஷ்ய பாராயணம் பண்ணி காலக்ஷேபங்கள்லாம் பண்ணியிருந்தா அடியவங்களாம் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஏதாவது பார்த்தாலோ ஏதாவது உண்டு திருப்பி திருப்பி பார்த்தாலும் சம்சயம் வரும். ஆகம பிராமாண்யம் ஸ்ரீமத் ஆண்டவன் அனுகிரகிச்சது அடியன் பார்க்கும்போது ஒரு விஷயம் அடியனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸ்ரீ பாஞ்சராத்திர அதிகரணத்தை பற்றி சொல்லச்ச நனு அத்திர பவதாம் பாஷ்யகாராணாம் அப்படி ஆகமானாம் அம்சே அப்பிராமான்யம் உக்தங்கில இந்த அதிகரணத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். அங்கே வியாக்கியானத்தில் சுவாமி வந்து
இங்கே பாஷ்யக்காரன் குறிப்பிட்டது ஸ்ரீபாஷ்யக்காரர் இல்லை. ஏன்னா பாஷ்டார்காலிகள் வேற முன்னாடி ஸ்ரீமத் தேவனவன் முன்னாடி எழுந்தார் இல்லையா, அதனால் இது திராவிட பாஷ்யக்காரராக இருக்கும். திராவிட பாஷ்யக்காரர் வந்து இந்த அத்வைத பாஷ்யம் போல் அம்சே அப்ராமான்யம் ஸ்தாபிச்சிருக்கார் அப்படின்னு சங்க வருதுன்னு ஒன்று. இல்லை சில பேர் என்ன சொல்கிறேன், சுவாமியை கூட பாஷ்யக்காரன் எடுத்தார். அது பாஷ்யக்காரர் அவரை கூட பாஷ்யக்காரன் எடுக்கிறா. திராவிட பாஷ்யத்தை பாஷ்யக்காரன் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷிப்பு வீட்சிதம். அப்படி இல்லாட்டானா அத்வைத பாஷ்யக்காரர் கூட சில சமயம் நிர்தேசம் பண்ணலாம். அவர் கூட அவர் நல்ல ஆஸ்திகர் மாத்திரம் இல்லை, பரம வைஷ்ணவர் வேறு. அவர் எப்படி பாஞ்சராத்திரத்துக்கு அம்சே அப்ரமான்யம் சொன்னார் அப்படின்னா சுமதத்தில் யார் யார் பாஷ்யம் பண்ணாலும் அவெல்லாம் பாஷ்யக்காரர். यथा जैविनिना अतिवाद कर्मणि अश्रद्धा निराकरणाय जैविनिना यथा अतिवादाः कृता तन्नयेन வேதே அஸ்ரத்தா நிராகரணாய அதிவாதம் மாத்திரமேவ கிருதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சில விஷயங்கள்லாம் ஸ்தாபிச்சிருக்கார். அந்த அதிகரணத்துக்கு பர்ணகாந்தர் மாதிரி 2 அதிக அர்த்தம் சாதிச்சிருக்காருங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு அதிகரணம் எடுத்தாலுமே அதிலேயே யாவதாயுஷம் நமக்கு விசாரம் பண்ணுறதுக்கு விஷயம் இருக்குன்னு தெரிகிறது. அதற்கான வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு அடியன் ரொம்ப தன்யவாதங்களை பிரணாமங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். ஆச்சாரிய சந்நிதியிலையும் எல்லார் சந்நிதியிலையும் புனப்புனः அபிவர்த்தனம்னு அடியன் கட்டிப்பார். குருபியோ நமः. ஸ்ரீமத் ஆண்டவன் தம்முடைய ஆச்சாரியர் திருக்குடந்தை ஆண்டவனுடைய திருநக்ஷத்திரத்தை உத்தேசித்து சிரிக்கிறார். தம்முடைய ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரத்தை உத்தேசித்து இந்த ஸ்ரீபாஷ்ய சதஸை நடத்திட்டுருக்கார். இதில் அடியன் பல ஆச்சரியங்கள் இருக்குது. இப்போது ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஞ்ஞாபிக்கிற சுவாமிகள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய காரியங்கள் இருக்குது. பல பேர் நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம், வையக்திகமாக தெரிஞ்சுட்டுருக்கோம், நிறைய காரியங்கள் வச்சுட்டுருக்கா. அவ்வளோ காரியத்துக்கு நடுவில் விஷயங்கள்லாம் பிரதிபாதனம் பண்ணும்பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியலையே, இவன் எப்படி இதெல்லாம் சாதிச்சுன்னு இங்கே சொல்கிறா அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அதனால் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவன் கொடுத்தாயிருக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு. பாகவத்தாளில் ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் அதிகம். ஒருத்தரை இவருக்கு ஞானம் அதிகமாக இருக்குது, இவருக்கு ஞானம் குறைவாக இருக்குன்றது கிடையாது. நம்ம என்ன உள்பூந்தா பார்த்தோம், ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஞானம் அதிகமாக இருக்குது. சில பேரால் ஸ்பஷ்டமாக சொல்ல முடிகிறது, சில பேரால் ஸ்பஷ்டமாக சொல்ல முடியல. சில பேர் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டா கூட அந்த விஷயத்தை நன்றாக பிரதிபாதனம் பண்ணுறா. சில பேர் நிறைய தெரிஞ்சிருந்ததுனால நன்றாக பிரதிபாதனம் பண்ண முடியல. நிறைய விஷயங்கள் ஒன்று சேர்ந்து அவளை பாதிக்கிறது. இப்படிலாம் நம்ம பல பேரை பார்த்துட்டுருக்கோம். ஆனால் மொத்தத்தில் எல்லாரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டுருக்கா. அவளுடைய ஞானத்தை அனுபவிக்கிறது நமக்கு பெருமாள் ஆச்சாரியன் முகமாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கார். இப்போது கம்பீரே பிரம்மபாகே கணயதுமகிலம் கப்ரவீண பிரமேயம் சுவாமி தேசிகன். நம்மளாம் அந்த ஸ்லோகத்தை சொல்லலாமா? என்ன தேசிகன் சாதித்த ஸ்லோகத்தை நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி? நமக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கவளுக்கு தகுதி கிடையாது. கம்பீரே பிரம்மபாகே கணயதுமகிலம்னு தேசிகனே சாதிக்கும் பொழுது திங்மாத்திரம் தர்சயன்ன அகவிய நிபுணை பிராந்தம் அத்தியக்ஷணியார். அது அப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யத்தை எந்த இடத்தை எடுத்தாலும் விசாரம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த சாகபசு நியாயத்தை கொண்டு தான் இங்கே நிர்வாகம் பண்ணுறான். சேமுஷி பிரம்மணி ஸ்ரீனிவாச என்ற இடத்துல சாகபசு நியாயா அത്ര விவக்ஷித்தார் சுத பிரகாசிக்கல சாதிக்கிறார். ஆனால் அஸ்மத் சுவாமி இங்கே சாகபசு நியாயம் கிடையாது. பிரம்மணின்றதே விசேஷவாச்சக சப்தம். பிரம்மன்றது ஏன்னா பிரம்மசப்தா தத்திரையும் முக்கிய விருத்தான்னு மேலே பங்கி இருக்குது, புருஷோத்தம ஏவன்னு பங்கி இருக்குது. அப்போ ஸ்ரீனிவாசன் எதுக்கு சாட்சியர் அப்படின்னு கேட்டான்னா தேவதாந்திர வியாவிருத்தியர்த்தம்னு அதே சித்தாந்தத்தை கொண்டு வரார். சாகபசு நியாயத்தை கொண்டு வர வேண்டாம்னு சுவாமியுடைய திருவிழம், அஸ்மத் சுவாமி ஐயா சுவாமியோட திருவிழம். வேதாந்த சங்கரம் சொல்லச்சு சேஷசாயினின்னு அடியார்
அங்கே ரங்கநாதனுக்கு மங்களாசாசனம் பண்ணாரு. இங்க பிரம்மணி ஸ்ரீனிவாசன் அடி இது ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு பிரம்மணி ஸ்ரீனிவாசன் சாதிச்சார். அடியே அதானே ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு பிரம்மணி ஸ்ரீனிவாசன் அடியே இங்கே அங்க இருந்து பிரணவார்த்த பிரகாசகன் அந்த அத்வைதிகளுக்கு சொல்லச்சே அந்த பிரணவார்த்த ஞாபகம் வந்துருச்சு. அதனால அந்த ரங்கனை பாடிட்டாரு. அதுக்கப்புறம் சொமத்த ஸ்தாபனம் பண்றதுனால இந்த ஸ்ரீனிவாசனை ஞாபகம் பண்ணி இந்த ஆளவந்தார் ஸ்ரீசுக்தி பற்றி அவர் சொன்னார். ரொம்ப அழகான விஷயம். என்ன அடியே திருமலை பெருமாள் அடியே சுவாமி ஆகவ பிராமணியத்தை பற்றி சொல்லும் பொழுது அழகான விஷயம் சொன்னார். இந்த ஆளவந்தார் பல ஆச்சாரியாலை குறிப்பிடுறார். ஸ்ரீவத் சாங்க மிஸ்ரர். யார் அந்த ஸ்ரீவத் சாங்க மிஸ்ரர்? அவருக்கு முன்னாடியே ஒருத்தர் இருந்திருக்கார். அவருக்கு முன்னாடி ஒரு ஸ்ரீவத் சாங்க மிஸ்ரர் இருந்திருக்கார், கூறத்தாழ்வானுக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த பர்திரு பிரபஞ்சர் இவாளெல்லாம் குறிப்பிடுறார். இவாளெல்லாம் மதாந்திரத்துக்காரா. ஸ்ரீவத் சாங்க மிஸ்ரன்றவர் நம்ம சித்தாந்தத்தில் இருந்தாரா இன்னொரு சித்தாந்தம் தெரியல. திராவிட பாஷ்யக்காரர் அப்புறம் வாக்கியக்காரர் இவா எல்லாரையும் அவர் குறிப்பிடுறார். அதை தான் அப்படியே ஸ்ரீபாஷ்யக்காரர் குறிப்பிடுறார். என்ன இன்னொரு அழகான விஷயம் இதில் சித்தித்திரயத்தில் எங்கேயுமே நியாய தத்துவம்னு குறிப்பிடலை, சாஸ்திரம்னு குறிப்பிடுறார். என்ன இதெல்லாம் அபூர்வமான விஷயங்கள் நம்ம ஆச்சாரியால் காண்பிச்சிருக்கா. இப்போது இங்கே வந்த வித்வான்கள் எல்லாருமே இப்போ எங்கள் தமிழர் சொன்ன மாதிரி திருக்குடந்தாண்டவர் காலத்தில் சாஸ்திர விசாரம் வேதாந்த விசாரம்ன்றது ரொம்ப விசேஷமாக நடந்திருந்தது. அப்போது நமக்கு பாக்கியம் இல்லை, அவளுக்கும் தௌர்பாகியம் இல்லை. அதான் நம்மளாம் வாக்கியார்த்தம் சொல்லலைங்க. என்ன அந்த சமயத்தில் அப்போது வாக்கியார்த்தம் சொல்கிற காலத்தில் 156 ரூபா சம்பாவனை முதல்ல ஆண்டவன் தான் ஏற்படுத்தினார். அப்போல்லாம் 100 ரூபா சம்பாவனை தான் இருந்தது. அடியே இந்த சுவாமி இந்த சுவாமிலாம் இந்த வாக்கியார்த்தம் சொல்லுவாள். அடியேன்னு சொல்லிட்டேன். நமக்குன்னு சொல்கிறது அடியேன்னு தான். என்ன அப்போது சம்பாவனை அதிகமாக்கி விஷயங்களை எழுதினா கூட சம்பாவனை கொடுத்து இவரெல்லாம் பண்ண காரியம் அதெல்லாம் வேஸ்டெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணார். வேதத்தையும் சாஸ்திரத்தையும் சம்ரட்சணம் பண்ண அந்த பரம்பரையில் நம்ம ஸ்ரீமத் ஆண்டவன் ரொம்ப விசேஷமாக ரட்சிச்சுருக்கார். நாமளும் இதை இந்த ஒரு சத்காரியத்தில் நம்மளாம் ஈடுபட்டு பஷ்யம சரதசதம்ன்ற மாதிரி பஷ்யம சரதசதம்ன்ற ஒரு சுவார்த்தம் இருக்கு இல்லையா? எல்லாரும் வரணும்னு இவ்வளோ இப்போ கூடியிருந்து குளிரணும்ன்றாங்க. கொடிக்கு பாரம் இல்லை, காய் பாரமே கிடையாது. கொடிக்கு காய் பாரம் எவ்வளோ பெருசு சின்ன நறும்பு மாதிரி இருக்கும், ஆனால் பெரிய காய்க்கும். அதனால அதை பற்றி யாரும் கவலை கிடையாது. ஆனால் எல்லாரும் வரணும் சாய்க்கிறார். எல்லாரும் வரையணும், எல்லாரும் விஷயம் தானம் பண்ணணும், எல்லாரும் அதை கேட்கணும். அதனால் இப்போ எல்லாத்தாவும் இருக்கணும், வக்தாவாகவும் இருக்கணும். ஒரு நாள் வந்தால் கூட போறன்னு சாய்ச்சாருது. எல்லாரும் இவ்வளோ காரியங்கள் ஆகிடுச்சு இந்த காலத்தில். எல்லாரும் இதை அனுபவிக்கணும். உத்தரவுத்தரம் வித்தியார்த்திகள் எல்லாரும் நிறைய பேர் வரணும் அப்படின்னு அதை பிரார்த்திச்சுக்கிறேன். இப்போ நாராயணாச்சார் அதெல்லாம் ஒன்று அவரோட பேசலாம். அதெல்லாம் பேசணும். சொல்கிறோம். பெரியவெல்லாம் பேசிவிட்டா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பேர்பட்ட ஒரு மகாவித்வான்களுடைய சபையில் அடியனுக்கும் அவகாசம் ஏற்பட்டதுங்கிறது அடியன் பாக்கியமாக கருதுனேன். பல விஷயங்களை தெரிஞ்சுக்கும்படியான அவசரம் கிடைச்சது. அதனால் அடியன் கிருத்தஜதையும் பிரணாம சகசிரங்களையும் அடியன் விஞ்ஞாபிச்சுட்டு நிறுத்திக்கிறேன். அடியனுக்கு கூட மது மாதிரியே பேசணும்னு ஆசை. அடியே ஒரே ஒரு விஷயம். என்எஸ்ஆர் அடியும் தன்யவாதம்லாம் வேற என்எஸ்ஆர் சுவாமி கிட்ட அந்த மாதிரி வரதாச்சார் சுவாமி 2 பேரும் எழுந்துள்ள இருந்தா
அடியன் விஷயம் விஞ்ஞாபிக்க போகிறேன், ஏதாவது தவறாக இருந்தாக்கா க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு முதல்ல பிரார்த்தித்தேன். அப்போ அவள் 2 பேரும் சொன்ன வார்த்தை, தவிர நீ விஷயம் சொல்லணும்னு இதம்பரமாக பார்த்துன்னு வரீங்க, நாங்கள்லாம் பார்த்துன்னு வரல, நீங்கள் சொல்கிறத வச்சுட்டு தான் நாங்கள் புரிஞ்சுட்டு நாங்கள் எதாவது கேட்போம், அவ்வளோதான். அதனால் நீ பயப்படாமல் சொல்லுங்க நீங்கள்லாம் அப்படின்னு சாதிச்சோம். இந்த மாதிரி இருந்தால் ஆஞ்சநேய சுவாமி வாக்கியாசனுக்கு அப்படியா? ஆஞ்சநேய சுவாமி வாக்கியாசன் ஸ்மார்ட் அனுமார் இங்கேருந்து லங்கைக்கு போனார், கையில் என்ன எடுத்துன்னு போனார், ஒன்றும் இல்லை, இங்கே போன ராட்சசாலாம் எடுத்து போட்டார், அதை அப்படியே பிடிச்சி போட்டார். அந்த மாதிரி தான் இது ஆஞ்சநேய சுவாமி வாக்கியாசன். நல்ல உதாரணம், நல்ல உதாரணம். அது யார் ஆஞ்சநேயர் தெரியுங்க. அதனால அப்போ சுவாமி அதை மாதிரி இங்கேயும் விஷயம் சொன்னவாழெல்லாம் அற்புதமாக சொன்னான். அதில் நிறைய பேர் கேள்வி கேட்டு அதை அத்தனையும் நிறைய தெரிஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டுதான் நிஜமாக சொல்கிறோம். அது அங்கே சபையினுடைய பலனே இதுதான். அது அன்றைக்கி முதல் நாள் காத்தால் ஆரம்பித்து இன்னைக்கு கடைசியில் விஷய புஸ்தகம் பண்ண வரையும் அடையன் விஷயம் நிறைய தெரிஞ்சுட்டேன். இது சந்தோஷாத்ம சத்தியத்தியாத்ம வித்யான்றது இருக்குது, கூடவே விஷய ஞானம் அது நிறைய வருது. அடியன் நினச்சி ஒவ்வொருத்தரும் சொல்லச்ச அடுத்த சமஸ்தர அடியன் விஷயம் சொல்லச்ச இந்த அதிகாரம் சொல்லணும்ட்டு எத்தனை அதிகாரம்னு லிஸ்ட்டே போட முடியல. அந்த மாதிரி அத்தனை அதிகாரம் எல்லாரும் சொல்லிடுவேன். எந்த அதிகாரம் சொல்கிறது எல்லாம் வந்து எடுத்துப்போம். அதான் சொன்னாலும் என்ன சொல்கிறது இல்லை, அதனால் அப்படி முடிவு எடுத்தது. அது மாதிரி ரொம்ப அற்புதமாக சபையை நடத்தி பெரியவாளும் சரி, சொன்னவாளும் சரி, அத்தியக்ஷாலும் சரி, எல்லாம் அற்புதமாக நடத்தி முடித்தா. இது உத்தரோத்தரம் ரொம்ப அற்புதமாக அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு விஞ்ஞாபி முடிச்சுக்கிறேன். அடியன் அஸ்மத் குரு பரம்பராய शक्तौ याधे श्लाघ गुणागुणान् बन्धित्वा तस्य स प्रसवाय. அவன் எங்க ஜெகநாதன், ஜெகநாதனை கூப்பிடுற எங்க போனவன்? ஜெகநாதமல்ல ஆராதகனா இருக்கானு லௌகிக்காரில் கொஞ்சம் பிராபல்யம் போகணும். அவன் என்ன செய்யலாமோ அதோட தான் செய்யலாம். பகவான் சங்கிரமா சங்கிரமா பண்ணிக்கலாம். அங்கதான் பண்ணலாம், அது உத்தேசி சங்கிரமா பண்ணிக்கலாம். Namo
எப்படி சொல்றாரு அப்படி இருக்கு. அதே பெயர் எல்லா கிரமம் தான் கிரமா சுக்கிரமா பராக்கிரமா வேண்டாம். அந்திமன் அதனால இவருக்கு இவர அவர் அவர் அப்படிதான். அப்புறம் வாசுதேவாச்சாரம் சொல்றோம், சுதந்திரமா சொல்றோம், மனசு க்ஷமிக்கணும். அந்த டயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபோன் பண்ணி விஷயம் வாங்கி வச்சுக்க இந்த பாலத்துல வாங்கிட்டா பாலத்துல கை வாங்கிட்டா முதல்ல சாத்து முறை பாருங்க